அவ்வளோ அது எடுத்துக்கோ. வீட்டுக்காரங்க வண்டி கூடவே தான் இருக்கணும். வரும் கார் பழங்க படி நிறுத்தினே எக்கா ரோடு அவ்வளவுதான்
சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் கொடுங்கம்மா, நீங்கள் கொடுத்துட்டே இருங்க, அவங்க சாப்பிடு. சினிமாவுக்கு போன சார் இவங்கெல்லாம் பயங்கரமா இடத்துல மட்டும் எங்களுக்கு இடம் கொடுங்க. எங்களுக்கு தனியாக நீங்கள் இடம் கொடுக்குறாங்க. காசு வேணுமாலும் சொல்லி கொடுத்துருவான்னு கேட்டேன். ஓகே பரவாயில்லையா? அப்போ அந்த கோயின்சாங்கன்னு அப்புறம் வேலை நடக்குதுன்னாரு. இங்கே நாங்கள் போய் டேட் வைக்க முடியும். நோட்டீஸ் அடிச்சிட்டோம். நம்ம என்ன பண்ணுறது, நடக்காத கும்பாபிஷேகம் டேட் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நோட்டீஸ் அடிச்சிட்டோம், அசிங்கமாயிடும். ஏதாவது பண்ணி கிளைய வைக்கணும். ஏன்னா கிளை வாங்கி எடுத்து 6 மாதம் ஆகுது.
அப்படியே எட்டு நடுவுக்கு
ஜெய்சாக் போயிட்டு 3 ஆட்டோ ஓட்டணும். அப்பதான் என் பேர் வந்து சீனிவாசன். எங்கள் ஊர் வந்து பாதிரிவீடு கிராமம். நான் வந்து இங்கே வெங்கடேஸ்வரம் கோயிலுக்கு இப்போ கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஐயா வணக்கம் ஐயா. எத்தனையோ கடவுள் இருக்கு. இப்போ முருகர் இருக்காங்க, வெங்கடேஸ்வர பெருமாள் இருக்காங்க, விநாயகர் இருக்காங்க, அந்த மாதிரி எத்தனையோ கடவுள், அம்மன் இருக்காங்க, எத்தனையோ கடவுள் இருக்காங்க. ஆனால் வெங்கடேஸ்வர சாமி அப்படின்ற கடவுளை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? என்னுடைய சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம். ஊர் வரண்டியூர் கிராமம். நான் என் பேர் பி ஆனந்த பாண்டியன். நான் இந்த ஊர் வரும்போது 1985 வந்தேன். வந்து ஒரே ஒரு முறை வந்து நெல்லூர் கோயிலுக்கு போனோம். நாங்கள் போகும்போது
அந்த கோயிலுடைய இது வந்து எங்களுக்கு வந்து நல்ல முறை பிடிச்சது எங்களுக்கு. அதில் வந்து அப்பப்போ நாங்கள் போகும்போது எங்களுக்கு அந்த கடவுள் வந்து ரொம்ப 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 ஆழமாக பதிவாச்சு எங்களுக்கு. அதில் வந்து வேற எந்த கோயிலுக்கும் நாங்கள் அதிகம் போகிறதில்ல. எங்களுக்கு வந்து நல்ல ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஐயா இப்போ நெல்லூர் போனேன்னு சொல்றீங்க. நெல்லூர்ல வெங்கடேசாமி கோயில் போயிருக்கீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த கோயிலுக்கு தான் போனோம் அப்படின்ற காரணம் எதுக்கு உங்களுக்கு தோணுச்சுங்க? நான் இந்த ஊரில் வந்து ஒரு இடம் ஒன்று வாங்கினோம். வாங்கும்போது ஒரு நண்பர் வந்து இடம் 10 நாள் முடிஞ்ச உடனே ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்னது எந்த கோயிலும் வந்து எனக்கு சொல்லலை. அவர் திருப்பி வந்து வரும்போது அந்த கோயில் பேர் சொன்னாங்க. அது நாங்கள் வந்து போகாமல் இருந்தோம். ஒரு 3 மாசமா வந்து வந்து போகலை. திருப்பி இங்கே தொழில் பண்ணும்போது ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு. அதனால அதுக்கு பிறகு அந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் போனோம். அந்த இது பிரச்சனை எல்லாம் தீர்வாயிடுச்சு. அதுலேருந்து அந்த கோயிலுக்கு நாங்கள் வந்து அடிக்கடி போவோம். ஐயா ஃபர்ஸ்ட் உங்களை நெல்லூருக்கு கூட்டு போனாருங்க இல்லையா? அவர் பேர் சொல்ல முடியுங்களா? உமா மகேஸ்வர ஐயா. உமா மகேஸ்வர ஐயா. ஆமா. அவர் தான் உங்களை முதல்ல கூட்டு போனாரு. ஆமா. இப்போ அந்த டைம்ல உங்களுக்கு என்ன கஷ்டம் நடந்தது அப்படின்னு சொல்ல முடியுங்களா? அதான் அந்த இடம் வாங்கும்போது வாங்கும்போது அந்த ஒரு கோயிலுக்கு வந்து போகலாம் சொன்னாங்க. நாங்கள் வந்து இடம் வாங்கலாம் முடிச்சுட்டு அந்த கோயில் போகிறது வந்து மறந்துட்டு வரோம். அப்புறம் திருப்பி இந்த அதில் ஒரு லாஸ் வந்தது பணம். அதுக்கு பிறகு அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த இதெல்லாம் மொத்தம் நிவர்த்தி ஆயிடுச்சு எங்களுக்கு. அதுலேருந்து இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து நாங்கள் போகிறோம். எதுவும் தான் நடக்கும் போகணுன்னு. ஃபுல் நம்பிக்கையோடு போனால் கண்டிப்பாக நடக்குங்க. அந்த நம்பிக்கை நாங்கள் வந்து அந்த அந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகிறது. எத்தனை வருஷமா அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்க? 2001 ஸ்டார்டிங் பண்ணது. இப்போ வந்து 24 வருஷம் ஆச்சுங்க. அது நீங்க போகும்போதெல்லாம் இப்போ நீங்க வாரம் போவீங்களா இல்ல மாசம் போவீங்களா? எப்படி போவீங்க? வாரம் போக மாட்டோம். மாதம் விட்டு போவோம். இல்லை நினைச்சா போவோம். மாதம் விட்டு கண்டிப்பாக போயிடுவோம். அப்படிலாம் நினைக்கும் போது ஞாபகம் வந்து உடனே போயிடுவோம் நாங்கள். நீங்க மட்டும் தனியா போவீங்களா இல்ல ஒரு ஒரு டீமா போவீங்களா? ஒரு டீமா போவோம். ஒரு 2 பேர் 3 பேர் 5 பேர் 10 பேர் அது வர்றதை பொறுத்து. அது எப்படி நீங்க டீம் ஃபார்ம் பண்ணீங்க? என் அம்மா எங்களுடைய கஷ்டம் சொல்லும்போது அவங்க இதை பார்த்து அவங்க எல்லாம் கூட வரவங்க. இப்போ அவங்க கூட வராங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் இந்த கஷ்டம் தீர்ந்துச்சுங்களா ஐயா? நான் தீர்ந்துருக்கு எல்லாத்துக்கும். எல்லாருக்கும் தீர்ந்துருக்கு. இப்போ நீங்க வருஷம் போறீங்க இல்லையா? நடப்பாதை போறீங்க. ஆராதனை இருக்கு அப்படின்னு போறீங்க. ஆமா. அது எந்த தேதியில ஆராதனை நடக்குது ஐயா? ஆராதனை வந்து ஆகஸ்ட் 24. 24 ஆராதனை ஸ்டார்ட் ஆமா. ஆகுது. 20 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. 24 வரைக்கும் லாஸ்ட். 24 நாங்க வந்து அங்க இருப்போம். நீங்க வருஷம் இருப்போம். வருஷம் இருப்பீங்க. எத்தனை வருஷமா நீங்க அத கண்டிப்பா அந்த டேட்ல இருப்பீங்க? 2001 நாங்க வந்து இது வரைக்கும் போய் ஆமா இது வரைக்கும் போயிருக்கோம். 20 வருஷம் தொடர்ந்து போயிருக்கோம். சரி, இந்த கோயில் 18 முறை நாங்க நடந்து போயிருக்கோம். அதுக்கு பிறகு வந்து பஸ்ல வண்டில போயிருக்கோம். 18 முறை நீங்க இங்கிருந்தே நடந்து போயிருக்கீங்க? ஆமா. இதே பாதி கிராமத்துல இருந்து நடந்து போயிருக்கீங்க. ஒரு எந்த இடத்துலயுமே நீங்க தொய்வு இல்லாம? இந்த தொய்வு கிடையாது. எத்தனை நாளானாலும் நீங்க அத நடந்து போயிருக்கீங்க? அது ஒரு 3 நாள் டைம். 3 நாள் எந்த ஒரு தொய்வும் இல்ல? எந்த தொய்வும் கிடையாது. எல்லாருக்கும் தெம்பா வந்து நான் போயிருக்கோம். நாங்க போனாலும் எங்களுக்கு தெம்பு வந்துருது. உடம்பு வந்து எந்த இருந்தாலும் எல்லாமே நீங்கிருதுங்க. ஆமா. டாக்டரே எங்களுக்கு அவர் தான். அந்த மாதிரி நாங்க வந்து முடிவு இருக்கோம். ரொம்ப ஆணித்தனமா இருக்கும். சரி, அவ்வளவு ஆணித்தனமா இருக்கீங்க. உங்களுக்குள்ள எப்படி நம்ம இந்த கோயில் கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க இல்லையா? இல்ல, இவ்வளவு ஆணித்தனம் இருக்கும்போது அந்த எண்ணம் எங்களுக்கு தானா வந்தது. அது எப்படி வந்துச்சு? அதான் கோயில் கண்டிப்பா கட்டி ஆகணும், அன்னதானம் பண்ணி ஆகணும். அந்த முடிவு உங்களுக்கு மட்டும் வந்ததா? எல்லாத்துக்கும் வந்தது, கூட வரவங்களுக்கு எல்லாமே. உங்க டீம் ஃபர்ஸ்ட் அந்த முடிவு யாருக்கு வந்தது? எத்தனை பேருக்கு வந்தது? ஃபர்ஸ்ட் நாங்க வந்து போகும்போது 9 பேர். அந்த 9 பேருக்குமே வந்து எல்லாருக்கும் வந்தது. இப்ப அந்த 9 பேரும் இருக்கீங்களா? இருக்கிறோம். 9 பேர்ல வந்து இங்க இப்ப இருக்கிறது 3 பேருக்கு வந்து குரூப்ல 3 பேர் இருக்கீங்க. யாருன்னு சொல்ல முடியுங்களா? ஒண்ணு மணிகண்டன். அவங்களே கொஞ்சம் அறிமுகப்படுத்த. அந்த ஒரு மணிகண்டன், ஒரு பன்னீர், 3 பேர் இங்க இருக்கு. கோயில் இப்ப இங்க நிர்வகிச்சிருக்கீங்க. இப்ப கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம். இது இன்னும் சிறப்பா நீங்க இங்க அந்த ஆராதனை வந்து இங்க கொண்டு வருவீங்களா? கண்டிப்பா. அதான் எங்களுடைய வருஷம் அதே எங்க குறிக்கோளே தான். ஆமா. அன்னதானம் முக்கியமானது. அன்னதானம் கொண்டு வருவீங்களா? கண்டிப்பா.
எல்லா தேதியிலும் நடக்குமா இல்ல குறிப்பிட்ட நாள் மட்டும் நடக்கும்? அன்னதானம் வந்து வாரம் 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 அன்னதானங்கிறது வாரம் வாரம் சனிக்கிழமை அவருக்குள்ள நாள் இது. அதே மாதிரி வருஷம் ஒரு வாட்டி ஆராதனை கண்டிப்பாக வந்து பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணுவோம். எங்களுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப ஒத்துழைப்பு இருக்காங்க. இப்ப உங்களுடைய வராங்க இல்லையா, இப்ப 2 பேர் அறிமுகப்படுத்தினீங்க. அவங்களுடைய கஷ்டத்தை தீர்ந்திருக்கா அப்படின்னு கேளுங்க. கொஞ்சம் கேளுங்க. ஐயா, உங்க பேர் பன்னீர். என் பேர் பன்னீர். இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்பாறு உள்ள ஏடூர் கிராமத்தை சேர்ந்தவன் நான். எங்க அப்பா பேர் கோவிந்தசாமி. நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் தான். நான் செய்கிற தொழிலுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாதவன். ஏதோ ஒரு நம்பிக்கைனால சரி, என் உடம்பு வசதி இல்லாமையோ சில காரணத்தால சில வேலையெல்லாம் செய்ய முடியாதனால சரி கடை வச்சு நிம்மதியாக பழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தொழிலை ஆரம்பித்தேன். அப்போ இவர் கடையில் வந்து தான் பொருள் வாங்கிட்டு போயிட்டு நான் வியாபாரம் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது இவர் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போகிற பழக்கம் இவருக்கு. ஒரு நாள் நீயும் வாயா போ அப்படின்னு எனக்கு போனார். அந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம அந்த ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு போகிறதே கஷ்டம். அந்த அளவுக்கு எங்களுக்கு வியாபாரமும் இருக்காது. அப்படி ஒரு டைமு அதுக்கு முன்னாடி எனக்கே தெரியாமல் அந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிருக்கிறேன். எனக்கே தெரியாமனா நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு சரியாக விவரம் தெரியாது. அந்த கோயிலுக்கு தான் நான் போனோமா அப்படின்னு இவரை கூட 10 வாட்டி போன பிறகு தான் தெரிஞ்சுது. ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு போகிறதே கஷ்டம். அந்த மாதிரி போகும்போது ஒரு வாட்டி போனேன். ஆசை போயிட்டு வந்த பிறகு ஏதோ ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சுது. அடுத்த வாட்டி போனேன். அது இவர் கூப்பிடும் போதெல்லாம் போக ஆரம்பித்தேன். அப்போது 10 ரூபா கொடுத்தா லாரியில் கொண்டு போய் அங்கே அந்த நுழைவு வாயிலாண்டே இறக்கி விட்ருவாங்க. ஜெயந்த் ரோடு. அங்கேருந்து நடந்தே போயிடுவோம். அங்கேருந்து போகிறதுக்கு 5 ரூபா ஆட்டோவுக்கு. அந்த 5 ரூபாய்க்கும் கொடுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் நடந்தே போயிடுவோம். அப்படி போயின்னு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு டைமு போகும்போது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு உற்சாகமாக இருந்தது. கஷ்டமெல்லாம் நீங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருந்தது. வியாபாரம் கூட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருந்தது. இந்த நம்பிக்கையில் நாங்கள் அதிகமாக போக ஆரம்பித்தோம். நாங்கள் எங்கள் பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கு சொல்லி எங்களை கூட கூட்டின்னு போக ஆரம்பித்தோம். இப்படி போகும்போது இந்த லாரியில் போகும்போது நாங்கள் பேசிக்குவோம். நம்ம ஒரு டைமு மாலை போட்டு சாமிக்கு விரதம் இருந்து நடந்து வரணும், பாத யாத்திரையா, அப்படி வந்தால் நம்ம கஷ்டம் இன்னும் நீங்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்தது. அந்த முயற்சி எடுத்து நாங்கள் திடீர்னு ஒரு டைம் மாலை போட்டோம். அந்த டைம் வந்து முழுசாக மாலை போட முடியல. 21 நாள் மட்டுமே அரை மண்டலம்னு சொல்லிட்டு மாலை போட்டு 9 பேர் ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி மாலை போட்டு கோயிலுக்கு நடந்து வந்தோம். அந்த வருஷம் அந்த ஆராதனையை எங்களால் பார்க்க முடியல. ஏன்னா நாங்கள் எங்களுடைய திட்டமிடுதல் சரியில்லை. எந்த டைமுக்கு கிளம்பணும், எந்த டைமுக்கு எங்கே போய் சேருவோம், நம்ம இது ஒரு 120 கிலோமீட்டர் நம்ம எத்தனை நாளில் நடப்போம் அப்படின்னு எங்களால் நிர்ணயிக்க முடியல. அப்படி போகும்போது சூலூர்பேட்டை வரையும் போனோம். நடக்க முடியல, சோர்வாயிட்டோம். வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டோம். இல்லை பஸ் ஏறுவோம், லாரி ஏறுவோம், கோயிலை போயிட்டு பார்த்து வந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தோம். இது எதையுமே கைவிட்டுட்டு செருப்பு வாங்கி போட்டு நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கவே ஆரம்பித்தோம். எல்லாரும் செருப்பு வாங்கி போட்டு நடக்க ஆரம்பித்தோம். ஆராதனையே முடிஞ்சிச்சு. நாங்கள் 25ஆவது நாள் 25ஆம் தேதி தான் போய் சேர்ந்தோம். அப்போ ஒன்றுமே இல்லை. இதே மாதிரி விழாலாம் முடிஞ்சு லைட்டுங்க இருக்குது, பந்தலுங்க இருக்குது. பார்த்துட்டு வந்தோம். என்னடா இது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அதை முழுசை நம்ம பார்க்க முடியலையே இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங். அடுத்த வருஷம் இது எப்படி செய்யணும், என்னைக்கு மாலை போடணும், எத்தனை நாள் விரதம் இருக்கணும், எப்போ கிளம்புனா எப்போ வந்து சேருவோம், அந்த கணக்கு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி 40 நாளைக்கு முன்னே மாலை போட்டு நடக்க ஆரம்பித்தோம். 3 நாளில் நடந்துட்டோம். 3 நாளில் நடந்து 23ஆம் தேதி போயிட்டு சேர்ந்தோம். அன்னைக்கு சாமி கும்பிட்டு 24ஆம் தேதி அங்கே இருந்தோம். நைட்டு வீட்டுக்கு வந்தோம். இதை தொடர்ச்சியாக பண்ண ஆரம்பித்தோம். இந்த நடந்து போகிற நேரத்தில் நம்ம இவ்வளோ ஒன்றா பண்ணிக்கின்னு வரோமே, நம்ம ஏன் நம்ம ஊரில் இவரை வந்து இங்கே பார்க்கணும் 120 கிலோமீட்டர்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வர முடியுது, 3 மாதத்துக்கு ஒரு தான் வர முடியுது, இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வர முடியுது. சின்னதாக ஒரு கோயில் நம்ம ஏன் கட்டக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன கோயிலாக கட்டுவோம் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் தோணுச்சு. அப்போ ஆர்வம் தோணு சரி இதை வருஷம் இதை பேசின்னு வருவோம். நாங்கள் 9 பேர் போகிறத பற்றி எங்களை கூட சில நண்பர்கள்லாம் சேர்ந்தாங்க. ஒரு டீமாக 30, 40, 50, 60ன்னு 70 இப்படி ஆயிடுச்சு. அதில் இங்கே இருக்கிறவங்களும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்தவங்களும் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அப்போ இந்த பேச்சுவார்த்தை வருஷம் பேசுவோம். மாலை போடும்போது பேசுவோம் கோயில் கட்டத்தை பற்றி. அடுத்து அது கொஞ்சம் அப்படியே விட்டுருவோம். இப்படி பேசினே வரும்போது கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு 70-80 பேர் போக ஆரம்பித்து இந்த கொரோனா டைம் வந்துருச்சு. இந்த டைமில் நாங்கள் மாலை போட்டு போகிறது நின்று போச்சு. அப்போ சரி இந்த ஐடியா அப்போ வந்தது. சரி இப்போ நம்ம மாலை போட்டு போகிறது நின்றுச்சு, நம்ம
கோயில் கட்டுற ஐடியாவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தேடும்போது இங்கே விவேகானந்த நகர்னு சொல்லிட்டு பிளாட் போட்டு ஒருத்தர் பிளாட் சேல்ஸ் பண்ணியிருந்தார். இந்த இடத்துல கொஞ்சம் காலி இருந்தது. எங்களுக்கு கோயில் கட்ட இடம் கிடைக்கல, அவங்க கோயில் கட்டுறதுக்கு ஆள் வரல. அவங்களுக்கு கோயிலும் கட்டணும் அப்படின்றது அவங்க கவர்மெண்ட் ரூல்ஸா என்னன்னு தெரியல எங்களுக்கு. எங்களில் முனுசாமின்னு ஒரு நண்பர், அவருக்கு சில சேல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவருக்கு அறிமுகமாகி இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு நாங்கள் இருக்கிறோம், இடம் தான் கிடைக்கல அப்படின்னு இவர் சொல்லவும், அவரு இதோ இருக்குது இடம் கட்டிங்கன்னு அவர் சொல்லி, அதுக்கப்புறம் இதை பூமி பூஜை பண்ணி 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா நன்கொடை வாங்கி எங்களால் முடிஞ்சதையும் நாங்கள் அதில் வச்சு கட்டி முடிச்சு இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணி உங்க முன்னால வந்து நிற்கிறோம். இது ரொம்ப எங்களுக்கு திருப்தியா இருக்குது. நாங்க சொல்லி நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. எங்க குலதெய்வம் வேற, மாமூலா வாழையடி வாழையா கும்பிட்ட தெய்வம் வேற. இது எங்க இஷ்ட தெய்வம், ரொம்ப மனசுக்கு பிடிச்ச தெய்வம் ஆயிடுச்சு. கருத்து சொல்ல முடியுமா ஐயா? மணிகண்டன். நாங்கள் வந்து 2001 வந்து மாலை போட்டு கோயிலுக்கு போகணும் முடிவு பண்ணோம். இதே மாதிரி தான் நம்ம ஊரில் கோயில் நடந்து போகும்போது எங்களுக்கு ஒரு கோரிக்கை ஏற்படுது. நம்ம ஊரில் ஒரு கோயில் கட்டணும், அது ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை வந்து ஐயா தான் நமக்கு தூண்டுதலாக இருந்து நம்ம கோயில் கட்டும் போது அன்னதானம் பண்ணிட்டு தான் நம்ம போகணும்னு ஒரு உணர்தல் ஆகிறதுனால ஒவ்வொரு தடவை செய்யும்போது அந்த நம்பிக்கை வந்து இவ்வளோ நாளைக்கு பிறகு நாங்கள் இன்னைக்கு இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் கொண்டாடி இருக்கோம். அந்த ஒரு நம்பிக்கை தான். நானும் வந்து வெங்கடேசாமி பக்தர் தான். அது பக்தர்ன்னு சொல்ல முடியாது. சின்ன வயசுல எங்க தாத்தா பாட்டி வந்து ஒரு டைம் கூப்பிட்டு போயிருக்காங்க. நெல்லூர் போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம போனதில்லை. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து மணிகண்டன் அவர் சொன்னாருங்களே, அவர் வந்து என்னை ஃபஸ்ட்டு ஒரு முறை போகலாம் அப்படின்னு சொன்னார். சரி போய் பார்க்கலாமே. நான் நடந்தெல்லாம் போனதில்லை, மாலை போட்டும் போனதில்லை. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். எனக்கு 2 பொண்ணுங்க. சரி நான் போய் வேண்டிக்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பையன் பிறந்தான். அதுக்கப்புறம் நான் சரி நம்ம வருஷம் வருஷம் போனால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி நானும் அந்த டைமில் நானும் அந்த ஆராதனை டைமில் நான் நடந்து போனதில்லை, மாலை போட்டு போனதில்லை. அவங்களோட நானும் போய் அந்த இதில் நான் கலந்துப்பேன். அந்த ஆராதனையில் நான் பார்ப்பேன். அது போயிட்டு வந்தோடனே ஒரு சந்தோஷமா இருக்கும். இது வரைக்கும் போயிட்டு தான் வந்துன்னு இருக்கேன். சரி இந்த மாதிரி ஒரு இது பண்ணணும் அப்படின்ட்டு 2021ல் 8வது மாதம் இந்த கோயிலுக்கு வந்து அடிக்கல் நாட்டினாங்க. அப்போ வந்து நடத்தி அப்போ ஆரம்பிச்சாங்க. சரி கோயில் கட்டணும், நம்மளும் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. சரி அடிக்கல் நாட்டினாங்க. அதுக்கப்புறம் நாட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை நடந்தது. அதுக்கப்புறம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை நடந்து மறுபடியும் ஸ்லாப் போட்டு விட்டோம். அதுக்கப்புறம் செலவு வாங்கி தர சொன்னவர் ஆரணிக்காரு, அவரு வாங்கி கொடுத்துட்டாரு. அவர் வாங்கி கொடுத்து 1 வருஷம் ஆகுது. போன புரட்டாசி மாதம் அவர் வாங்கி கொடுத்துட்டாரு. சரி நம்ம இதை விடக்கூடாது, நம்ம எப்படியாச்சும் இதை முடிச்சு ஆகணும். எனக்கு நான் மாலை போட்டு போனதில்லை, நடந்து போனதில்லை. சரி இவங்களோட நம்ம எப்படி நம்மளும் வந்து ஒரு இது நல்லது நடக்கணும் அப்படின்னு முழுக்க முழுக்க நம்ம இறங்கி, நான் மட்டும் இல்லை ஒரு 10 பேர் இந்த குழுவில் இருக்கோம். அவங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வந்து செஞ்சு முடித்தோம். இன்னைக்கு 19/9/2024 இந்த தேதியில் நாங்கள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். இது சிறப்பாக நடந்தது. நாங்கள் இந்த அளவு வந்து நாங்கள் பண்ணி முடிச்சிருப்போம்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. கிராமோற்சவமும் சிறப்பாக நடந்தது. இதே மாதிரி ஐயா சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை எங்களால் முடிஞ்ச அளவு அன்னதானம் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். மேலும் இந்த கோயில் வளரணும்னு நினைக்கிறோம். இந்த டைமில் ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த கோயில் வந்து நீங்களும் வந்து பாருங்க. ஒரு முறை பகவானை நினச்சிங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் நிறைய இடத்துல உங்களை பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து எப்படி இன்னைக்கு ஃபுல்லாக எங்கள் கூடயே பயணிச்சிருக்கீங்க, அது எப்படி உங்கள் மனசில் தோணுச்சுன்னு மட்டும் சொல்ல முடியுங்க? வந்து சம்பத்து, அருகில் ஒன்றியுள்ள மாநல்லூர் கிராமத்தை சார்ந்தவன். இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அழைப்பும் கொடுத்தாங்க. அதே மாதிரி நமக்கும் ஆர்வம். இந்த கோயில் என்னன்னா வெங்கையசாமி கோயில் என்னது கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு ஆந்திர மாநிலத்தில் தான் இருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம ஊர் பகுதியில் இல்லை. இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை காணறதுக்காக
ஒரு மரியாதை நிமித்தமாக தான் வந்து சமத்துவ முறையில் கலந்துக்கினேன். ஆனால் இங்கே என்ன சிறப்புன்னா, ஏதோ கொஞ்சம் பேர் சேர்ந்து கோயில் கட்டினாங்க அப்படின்ற மாதிரி தான் நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் அந்த கோயில் கட்டினவங்க கூட ஒரு நன்கொடையெல்லாம் எங்கேயும் ஊரோ தெரியாமல் ஏதாவது அவங்களால் இயன்ற அளவு உதவி போட்டுக்கின்னு விருப்பப்பட்டவங்களான மட்டும் வாங்கி இந்த கோயிலை சிறப்பாக கட்டினாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இங்கே என்னடா ஆகுதுன்னா, ஏதோ ஒரு ஒரு 50 பேர் 100 பேர் அந்த கோயிலை முன்னின்று எடுத்தாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனால் கும்பாபிஷேகம் வரும்போது இங்க எல்லா ஊர் மக்களும் இதில் குறிப்பாக என்னடான்னா, அதாவது மானல்லூர், வாதிரிவேடு, மாதர்பக்கம் இந்த 3 ஊர் சார்ந்த மக்கள் வந்து பொதுவாக எல்லாருமே வந்து ஒரு குதூகலமாக சந்தோஷத்தோட பங்கெடுத்துக்கினாங்க. இதில் ஒரு சிறப்பு என்னடான்னா, இந்த சாமி ஏதோ ஒரு கொஞ்சம் பேர் எல்லாரும் ஒத்துழைங்க நீங்க அப்படி திருவிழா வரலான்னு நினைச்சாங்க ஒரு 4 பேருக்கு. ஆனால் அது எல்லாரும் சேர்ந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, அது உற்சவமாக நடக்குதுன்னு ஒரு 16 வீதி வர்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த கோயிலோட சிறப்பு இப்போ என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்னா, கோயில் கருவறையில எல்லாம் வந்து பெரும்பாலும் போகிறது எல்லாரும் கஷ்டம். ஆனால் இந்த வெங்கடேசாமி கோயிலேருந்து எல்லாருக்கும் சமத்துவ முறையில் எல்லாரும் உள்ளே போய் சாமி கும்பிடலான்ற பொது நலம் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் இந்த கோயிலில் உரிமையோட வரவேற்கிறதுனால இந்த எல்லா மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த திருவிழாவை கண்டுகளிச்சாங்க. மேற்கொண்டு இதில் பெரிய தானத்தில் சிறந்தது அன்னதானன்றாங்க. அந்த அன்னதான நிகழ்ச்சி இந்த கோயில் எங்கெங்க இருக்கோ அந்த ஊர்ல எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அது இங்கே தொடர போகுதுன்னு போது அது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது எல்லாரையும் சமமாக மதிக்கிறதுனாலையும் இந்த அன்னதானம் வழங்குற நிகழ்ச்சின்றதுனாலையும் இந்த விழாவை வந்து கொஞ்சம் சிறப்பாக கண்டுகளிச்சு இது கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணம் வந்ததுன்றதை நானும் பெருமையாக ஒத்துக்குன்னு ఇదే మగిషా ఏతుకురని నన్రి వణకం. మీ పేరు ఏమిటి? మీరు ఎక్కడి నుంచి వస్తున్నారు సార్? నా పేరు ముత్యంజయుడు. నేను పాదిరిపేట దాంట్లో వస్తున్నాను. మేము కూడా చిన్నప్పటి నుంచి మా నాయనతో కూడా అంటే గొల్లగముడికి పోతాము. అప్పుడు చిన్నప్పుడు నాకు అంతగా ఏం తెలీదు. మా నాయనతో పోతున్నాం. ఇటు నుంచి గుమ్మడిపూండి పోయేసి ఆడ నుంచి లారీ ఎక్కి పోతాము. పోయేసి ఆడుండేసి ఆ నైట్ నిద్ర చేసి పొద్దున్నే వస్తాము. గుండు గిండు కొట్టుకొని వస్తాము. యాక్చువల్లీ గొల్లగముడి అంటేనే గుండు కొడతారు అందరూ. మేము పోయేసి ఆ నైట్ ఉండేసి గుండు కొట్టుకొని పొద్దున్న అన్నదానం అక్కడ మధ్యాహ్నం అన్నదానం తినేసి వస్తాము. అంత దూరం పోయేది మాల వేసుకున్నప్పుడు నేను పోలేదు. నాటారి ఇదంతా పోతారు. మనం ఎప్పుడన్నా నడిచిపోయింది లేదు. బస్సుకు పోయి వచ్చిందా మనకి ఒక ఆశ ఉండింది చేసుకోవాలనేసి. అయితే మనం ఎప్పుడూ అది వెంకటేశ్వర కథ నన్ను ఇంతవరకు మాల వేసుకొని తీసుకొని రాలే. అది మన ఊర్లో కట్టాలని చెప్పినప్పుడు మనము అతిథిగా కలుసుకోవాలి అనే ఒక కోరిక మేరకు నేను 2 రోజులుగా ఇక్కడ ఉన్నాను. అన్నోళ్ళంతా చేరి కంకణం కట్టుకో ఇక్కడే ఉండాలని చెప్పి నన్ను ఒక కోరుకున్న ఇది మరి నువ్వు ఉండాలి ఖచ్చితంగా అనేసి అన్నారు. అదే మరి నేను ఉన్నాను. ఇక్కడ నా వల్లైన సహాయం గుడికి నేను చేస్తాను. ఏమంటే అంత దూరం పోయి మనం చేయలేము. ఏదో మన ఊర్లో ఉండేది శనివారం నా వల్ల వచ్చి గుడి ఊడ్చేదో కడిగేదో ఏదో ఒకటి అన్నదానం వచ్చేటప్పుడు వాళ్ళకి వడ్డిచ్చేదో అది నా వల్ల సహాయం నేను చేస్తాను. నా వల్ల ఏంది సహాయం నేను చేస్తాను. ఈ ఎక్కడో ఉండి చూసేదానికన్నా ఇక్కడే ఊర్లో ఉండి గుడి చూసుకుంటే మనకి బాగుంటుంది. అది వివేకానంద నగర్లో వచ్చిన దానికి కొంచెం బాగుంది. ఏమంటే ఇక్కడ ఎంత ఇల్లులు కడుతున్నారు, గుడి లేదు. అది నాకు ఆ ఫీల్ లేకుండా ఇక్కడ ఉండే వాళ్ళందరికీ ఈ గుడి వచ్చి ఒక వరం లాగా వచ్చింది ఈ వివేకానంద నగర్కి. நமஸ்காரம். எங்கள் அண்ணாச்சி சொன்னாங்க, டாக்டர் எனக்கு இந்த கோயில் தான், இந்த கோயிலில் உள்ள தெய்வம் தான் சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு மட்டும் இல்லை, இந்த சுற்றுப்பட்டு கிராமம் எல்லா பொதுமக்களுக்கும் அது போல் தான் நாங்களும் நினைக்கிறோம். உங்கள் குறைகளை, உங்கள் உடம்புல உள்ள நோய்களோ இல்லை வேறு ஏதாவது கந்திருஷ்டியோ அல்லது செய்வனையோ உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை அனைத்தும் இந்த கோயிலில் வந்து ஒரு சனிக்கிழமை நைட்டு தூங்கி எந்திரிச்சு போனீங்கன்னா சாமி தரிசனம் பார்த்துட்டு அந்த குறைகள் அனைத்தும் நீங்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு எங்கள் அனுபவத்தினால கிடைச்சிது. நீங்களும் ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து போனீங்கன்னா உங்களுக்கும் அது நிவர்த்தியாகும். அதனால நீங்களும் நன்மை பெறுவீங்க. அனைவரும் இந்த கோயிலுக்கு வாரம் சனிக்கிழமை வந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு இங்கே அன்னதானம் தின்னுட்டு அந்த நைட்டு இந்த கோயிலில் உறங்கி
காலையில் எழுந்திரிச்சு போங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்மையே நடக்கும், நல்லதே நடக்கும், வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும், சுகம் பெருகும். நன்றி, வணக்கம். ஓம் நாராயணா ஆதி நாராயணா. இந்த கோயிலில் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை தங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தங்குறதுக்கான வசதியை இங்கே செஞ்சு கொடுக்கணும். இங்கே வந்து பாத்ரூம் வசதி, டாய்லெட் வசதி அது வேணும். ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை அன்னதானம் நடக்கணும்னா அன்னதான கூடம் வேணும். இந்த கோயிலுடைய நிலைமை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதோ பண்ணணும், முடிச்சிடணும், பகவானை எடுத்துகிட்டு வந்து வைக்கணும், அவருடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சி நாங்கள் பண்ணிட்டோம். இந்த சுற்றுவட்ட கிராமத்தில் மாதர்பாக்கம், பாதிரிவீடு, மாநில கிராமத்துலேயும் மேற்கொண்டு வெளியில் இந்த சுற்று வட்டார கிராமத்தில் இருக்கிறவங்களும் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த கோயில் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு இந்த திருப்பணிக்கு இது மேலும் எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். இன்னும் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறோம். நீங்கள் அதுக்கு வந்து உதவி புரிவீங்கன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். श्री श्री भगवान वेंकटेश्वर महाराज के जय। अन्नदान प्रभु वेंकटेश्वर महाराज के जय। आबत पांडव वेंकटेश्वर महाराज के जय। गुलगमुड़ी वास वेंकटेश्वर महाराज के जय। पाद्रिवेडु वासन वेंकटेश्वर महाराज के जय। ओम नारायण आदि नारायण ओम नारायण आदि नारायण ओम नारायण आदि नारायण ओम नारायण आदि नारायण आदि नारायण ओम नारायण आदि नारायण ओम नारायण आदि नारायण ओम नारायण. இந்த திருக்கோயில் கட்டுறதுக்கு முக்கிய பங்கு வகித்தவர் முனுசாமிங்கிற சோமசுந்தரம். அவரும் இந்த கிராமத்தை மாநிலூர் கிராமத்தை சேர்ந்தவர். அவரும் வந்து நாடார் கூட இந்த டீம்ல வந்து போயிட்டு வர்றவர். அவர் வந்து இந்த கோயில் கட்டுறதுக்கு வந்து முக்கிய தூண்டுதல். எங்களுக்கு வந்து நீ போப்பா, இங்க போலாம், அங்க போலாம், இங்க வாங்க, அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களை ஒவ்வொரு நாளும் முழுக்க ஒவ்வொரு நாளும் கட்டுறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தூண்டுதல். இங்க போலாம், அங்க போலாம், இதை பண்ணணும், அதை பண்ணணும், கண்டிப்பா முடிக்கணும், வாங்க போலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து நாங்க சோர்வா இருந்தா கூட ஒவ்வொரு டைமும் எங்களை வந்து உற்சாகப்படுத்தி ஊக்கம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை வந்து உற்சாகப்படுத்தி அவர் இந்த கோயிலை வந்து இந்த அளவுக்கு அவரும் இந்த திருவிழா நடக்கிறதுக்கு இந்த கோயில் கட்டுறதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருந்தாரு. இப்போ இந்த உற்சவம் கிராம உற்சவம் முடிச்சுட்டு இப்போதான் அவரு வீட்டுக்கு போயிருக்காரு. அவரால் இங்க இருக்க முடியாத சூழ்நிலைனால நாங்க இங்க இருக்கோம். அது அந்த தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தும். ओम श्री श्री भगवान वेंकटेश्वर महाराज के अन्नदान प्रभु वेंकटेश्वर महाराज के आनंद कोடி நாயகன் वेंकटेश्वर महाराज के ओम नारायण आदि नारायण ओम नारायण आदि नारायण ओम नारायण आदि नारायण. మా ఊరు అల్లిపల్లిగుంట, మా పేరు ఏలుమலை. நாங்கள் என்னுடைய குடும்ப கஷ்ட சூழ்நிலை எதிர்பார்த்துருக்கும் போது எங்கள் மச்சான் பன்னீர் வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம பிடி நாடார் போடாரு, அவர் கூட நம்ம போவோம், அவருக்கு கிடைச்ச ஒரு அருளெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குது, எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், நீ வா, எப்பவுமே வந்து எனக்கு வந்து பக்கத்துணை நீ, அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம வெங்கைய தாத்தா பக்கத்துணையா இருப்பாரு, வா. அந்த மறுக்காம போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்து இறந்து போச்சு, 2வது பொண்ணு, 3வது பொண்ணு இருக்குது, 4வது உனக்கு பையன் பிறக்கும், ஆண்டவன் அருள் அல்ல உனக்கு கிடைக்கும், இதே போல வந்து சீனிவாசன் கிடைச்சிது, அவர் வெங்கைய தாத்தா பேர் அப்படின்னு வச்சிருக்காரு, அந்த மாதிரி உனக்கும் கிடைக்கும், நீ வா அப்படின்னாரு. அந்த நம்பிக்கையை வச்சு இருக்கும்போது அப்போ யோசிக்கவே இல்லை. நான் எதுக்கு யோசிக்கலைன்னா, நம்ம மச்சான் வந்து நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி இருந்தாரு. அவர் எப்படி இருக்காரு, அவருக்கு முன்னாடி நமக்கு பழக்கமா இருந்தாலும் வந்து நெருக்கமான உறவுகள் இல்லை. யாரு, மல்லீஸ்வர ஐயாவும் ஆனந்த பாண்டியும், அவங்க 2 பேர் எப்படி எந்த நிலவரத்துல இந்த கடவுளை கண்டுபிடிச்சாங்கன்றது நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து போவோம் வருவோம், எங்க அம்மாவுக்கு வலி வந்திருந்து அந்த வலிப்பெல்லாம் வந்து நின்று போயிடுச்சு. எனக்கு வந்து நான் நினைச்ச மாதிரி, எனக்கு சொன்ன மாதிரி என்னுடைய குரு நாதர்கள் வந்து மூணு பேர் தான் நான் நம்பியிருந்தேன். யாருன்னும் போது மல்லியப்பா, ஆனந்த பாண்டி, பன்னீர், இவங்க 3 பேரும் வந்து எங்களுக்கு சரியான ஊக்கத்தை கொடுத்து எங்க குலதெய்வம் மாதிரி நாங்க வந்து நினைக்கிறோம். இப்ப எங்க குடும்பத்துல எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் இந்த ஓம் நாராயணா ஆதி நாராயணா அந்த ஒரு வாக்கு தத்துவத்தை நாங்க கடைபிடிச்சுன்னே வர்றதுனால எங்களுக்கு சரியான நிலவரத்துல எங்க குடும்பம் 1000 கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கி போகுது. எந்த ஒரு மனப்பக்குவம் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது.
என்ன 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 என்னன்னு கேட்டாலும் நான் என்னோட குடும்பத்துக்கு பக்கபலமா இருக்குது வெங்கைய தாத்தா, ஓம் நாராயணா ஆதி நாராயணா என்று. ஒரு விவசாயம் போகும்போதும் விவசாயத்துல வந்து முதல்ல இவரை நினைக்கிறது, அடுத்தது என்னை குலதெய்வத்தை நினைப்பேன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா நினைப்பேன். நான் இந்த மாதிரி வந்து கடவுளா நினைக்கிறது யாருன்னா, முதல் கடவுள் எனக்கு அந்த வெங்கடசாமி தான். இந்த வெங்கடசாமி நினைச்சு நான் நல்லா ஒரு பெரிய ஒரு நிலவரத்துல வரணுன்றதும் எனக்கு ஆசை. என் குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்காகவும், என் பேர புள்ள வந்து உயிருக்கு ஊசலாடின்னு இருக்கும்போதும் பேரன் வந்து பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்ற சூழ்நிலையில டாக்டர் சொல்லும்போது, நான் டாக்டரை விட பெருசா வந்து நான் தாத்தாவை நினைச்சு அவருக்காக ஒண்ணு நல்லது செய்வோம், அவர் நம்ம குடும்பத்தை காப்பாத்துவாரு என்ற தைரியத்தை வச்சேன். அவர் என் பேரனை காப்பாத்தி கொடுத்துட்டாரு. அதே போல பார்த்தீங்கன்னா எனக்கு வரப்போற மருமகனுக்கும் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் கட்டி வந்து மெடிக்கல் கண்டிஷன் போகும்போது அவர் நல்லபடியா வந்துருவாரு அப்படின்னு நினைச்சு நான் காப்பு கட்டி இதே காப்பை கூட மறைக்காம யாரும் ஏன் இந்த காப்பை வந்து மறைக்காது வந்திருக்கிற, மறைச்சிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருந்தாலும் எனக்கு இந்த ஆண்டவன் கை துணையா இருக்கிறாரு. எனக்கு இது வெளிப்பட்டாதான் என் மனசுல இருக்கிறது எல்லாமே வந்து வெளியாகும் அப்படின்னு நினைச்சேன். இங்க எல்லாம் என்ன மச்சான் வந்து கிண்டல் பண்ணியிருந்தாலும் நான் வந்து அந்த கிண்டலை எடுத்துக்கவே இல்லை. நான் வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஒரு சந்தோஷ நிலையில அந்த ஆஸ்பத்திரியில இருந்து வரும்போது நல்லபடிக்கா பாக்குறேன். அதே ஓமபுண்டத்துல உட்காந்து அந்த ஓமத்துல அந்த மந்திரம் சொல்லும் போது கூட அங்க பாக்குறேன். அதே ஆளை இங்க வந்து பாக்குறேன். அவ்வளவு ஸ்பீடாவும் அவ்வளவு வேகமும் வந்து நான் மறுபடியும் அவங்கள அந்த இதில் பார்க்குற போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. அதே சமயம் ஒரு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாருமே செதறி இருக்கிறோமே மூளைக்கு மூலையா, நம்மளும் அந்த மாதிரி உட்காரக்கூடாதா? நமக்கே அந்த கடவுள்ல அந்த பாக்கியத்தை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, மற்றவங்க சந்தோஷப்படுறத நம்மளும் பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய கோரிக்கை. இப்பவும் பாத்தீங்கன்னா அது நம்ம இல்லாத சூழ்நிலையில அந்த இவரு வந்து சில விஷயத்துங்களை வந்து வெளிப்படுத்தினார் முன்சாமி. இப்போ வந்து இல்லாத சூழ்நிலை அவர் பேசுறோம் அப்படின்னா காரணம் என்னன்னா, அவர் வந்து எல்லாருக்குமே வந்து தண்ணி ஆனாலும் தாகமானாலும் நீரானாலும் நெருப்பானாலும் ஒரு அன்னதானமா நினைச்சு நமக்கு நல்லா கஷ்டப்பட்டு செஞ்சு தர்றாரு. அவருக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அதே சமயம் பார்க்க போனா நம்ம பிடிஎன்னை வந்து வெங்கை தாத்தாக்கு அடுத்ததான் வந்து குருவையா நினைக்கிறோம். குருவையாவுக்கு அடுத்ததான் நாங்க வந்து பிடிஎன் தான் நினைக்கிறோம். என்னுடைய ஒரு முக்கியத்துவமே வந்து யாருன்னா பிடிஎன், ரெண்டாவது மல்லியப்பா, பன்னீர், 3 பேர் தான் எங்களுக்கு முக்கியத்துவம். எங்களுக்கு வழிகாட்டினவங்க, எனக்கு கடவுள்ன்றதே ஒரு நம்பிக்கை உருவாக்கி கொடுத்தவங்களே இவங்கள தான் நான் முதல் கடமையா சொல்லி நினைச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் நாராயண ஆதி நாராயண, ஓம் நாராயண ஆதி நாராயண, ஓம் நாராயண ஆதி நாராயண.